வணக்கம் guys. I'm back. OG is back. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்தே வீடியோ எடுத்து போடுறாளேன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஆணி புடுங்க வேண்டாம், என் வயசு என்ன மாதிரியே பண்ணு. ஆப்பிரிக்கா டப்ப மண்டையா என்னடா பண்ணி வச்சிருக்கிற? எந்த மாதிரி பண்ணு அதுக்கு என்ன மாதிரியே வேட்டி சட்டையோட நிக்க விடுவியாடா? என்ன செய்ய தெரியுமா, என் வயசு ஆரம்பத்துல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி மாத்து. சிரிக்கவா அளவான்னு தெரியலடா. டே அதுக்குன்னு கை குழந்தை மாதிரி இடுப்புல கொடுப்பியாடா? நாங்க எப்படி நிக்கிறோம்? கல்யாண குழந்தை எங்களுக்கே 2 குழந்தை. அந்த மாப்பிள்ளைங்கிற மாதிரி உடனே வந்துட்டு சாட்ஜிபி கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க. ஸோ நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க ஒய்ஃபை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சாட்ஜிபி கிட்ட போயிட்டு இருக்கே கொள்ளாட்டு சாட்ஜிபி கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு. ஸோ என் ஒய்ஃப் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹைட்டா காட்டுன்னு கேட்டிருக்காரு. மிஸ்டேக்கு ஒரு டவுட்டை சொல்லிட்டேன். ஸோ அந்த சாட்ஜிபிடி வந்துட்டு வர நல்லா ஹைட்டா கட்டி இருக்கு. இதுதான் பொண்ணுக்கே தேடும். இதுக்குள்ள உட்கார வச்சு அப்படியே ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஹைட்டு பிடிக்கல போல. ஸோ கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஜிபி கம்மி பண்ணுன்னு சொல்லி சாட்ஜிபிடி கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி பண்ணிருச்சு. ஹைலைட்டுங்க, அந்த குழந்தை வந்துட்டு மடியில இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்து பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடி கிட்ட வந்துட்டு நீங்க ஒழுங்கா கேட்டா ஓகே. வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு அது கொஞ்சம் இப்படி மக்கர்தான் பண்ண செய்யும். ஸோ சாட்ஜிபிடி வந்து நீங்க டைப் பண்ணி இந்த மாதிரி பிக்சர்ஸ் கேட்டீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக கொடுக்கும்னு ஒரு ஹோப் எனக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் கொடுத்துறா இந்த இந்த சாட்ஜிபிடி கிட்ட இல்லை, அது கரெக்டாக தான் பண்ணி கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் அப்பப்போ குளறுபடியான ஒரு ஆப் வாய்ஸ். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுக்குது. ஸோ என்னென்ன கேட்டாலும் சாட்ஜிபிடி எது கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மாரா வந்து பண்ணி கொடுக்குது. இதை நான் நன்மையாக கண்டுகிறேன். சாட்ஜிபிடி பார்த்து பண்ணி கொடு நம்ம அண்ணனுக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த அண்ணன் வந்துட்டு கேட்குறாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிடுவா, இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கெஞ்சி கேட்குறேன் சாட்ஜிபிடி கிட்ட. அது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா சாமி, தலை வச்சே படுக்க மாட்டேன்டா உன் பக்கம். சும்மாவே நான் வரமாட்டேன், இனி ஆளை விடுறா சாமி, பக்கமே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்ன வேலை? போ விடுங்க, நான் எதுவும் செய்யல. போய் சொல்லாத. அவங்கிட்ட உனக்கு என்ன உறவு? இது தப்பா நினைக்கிறேன், நாங்க நண்பர்கள் மட்டும்தான். வெளியே போ, இந்த வீட்டை விட்டு போ. என்ன விடுங்க, இனி நீங்க வரக்கூடாது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் விஜய் பர்த்டேலேருந்தே கொஞ்சம் வைரல் ஆகிட்டா இருக்கு. இன்ஸ்டா போனா சரி, அது போனா சரி, இது போனா சரி, எல்லாத்துலயும் இதுதான் வந்துட்டு ஓடிட்டே இருக்கு. விஜய் பர்த்டே திருஷா என்ன பண்ண போறாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டின் போயிட்டே இருந்துச்சு காய்ஸ். ஸோ நானும் கொஞ்சம் ஆர்வத்தோட தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க விஜய் பர்த்டேக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் போஸ்ட் அப்போ பார்த்தேன்னா தெரில. ஸோ த்ரிஷா வந்துட்டு இந்த கேக் வெட்டி கேக் கட்டிங் செலிப்ரேட் மாதிரி போட்டிருந்தாங்க. விஜய் அண்ணாவும் த்ரிஷா மேம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி விஜய் பர்த்டே போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட்ல போய் பார்த்தா இதுக்குதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தேன்.
இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் வீடியோ வந்ததுலேருந்து நானும் யோசிச்சு என்னடா வந்துருச்சு, இது விட்டுருவாங்களா அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இல்லை, விடலை. ஸோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐலாம் கிரியேட் பண்ணி வித்தியாசமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்து ஃபர்ஸ்ட் ஏஐ வீடியோன்னு நான் பார்த்தேன். விஜய்னாவும் த்ரிஷாமாவும் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல, அதை வந்துட்டு ஏஐ மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ விஜய்னா வந்துட்டு த்ரிஷா மேமும் கேக் வெட்டுற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க ஃபேன் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் உடனே த்ரிஷாவை போட்டு அடிக்கிறது, இல்லைன்னா விஜயனா கிட்ட வந்துட்டு பேசுறது, இல்லை த்ரிஷாவை பிடிச்சி அவங்ககிட்ட தள்ளி ஓட்டுறது, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, அப்படி இப்படின்னு வீடியோ போட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க, அதுன்னா அவங்க பர்சனல். நீங்க ஏயா போட்டு கொண்டுட்டு இருக்காதீங்க. ஆமா லாயர் கால் பண்ண போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஸோ ருக்குவை பார்த்து யாரெல்லாம் பாய்ஸ்லாம் சைட் அடிச்சிங்களோ, ருக்கு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ என்னோட ஃபீமேல் வேர்ஷன் தான் ருக்கு. ஸோ இட்ஸ் புது ஒரு டெக்னாலஜி, ஒரு சும்மா ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஏஐ கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃபீமேல் வெர்ஷன் கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி. அந்த ஏஐ வச்சு அந்த ஏஐ பேர் வந்துட்டு ருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் நடக்கும்ல சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற ஃபேமிலி இது தகராறு அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கண்டென்ட்லாம் இந்த ஏஐ வச்சு நல்லா வந்து போட்டிருக்காரு. கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார். என்னையா இது கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கேன்னு தெரியுது, அதவகிட்ட ஓப்பனா சொல்லிடு. எனக்கு கத்திஜா தான் பிடிக்கும், நான் கத்திஜாவோட தான் இருப்பேன், டைரக்டா சொல்லிடு. நம்ம 2 பேரும் அப்படியே எங்கேயாச்சும். பேர் வந்துட்டு கருப்பு சாய் பல்லவி பேரு. இப்போ வச்சிருக்காங்க, வச்சு கண்டென்ட்டாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இதை பற்றி பேசலாம்னு முக்கியமாக ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஸோ இந்த இதை வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த சாய் பல்லவியோட போஸ்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனப்போ இது வந்துச்சு. என்னோட சாய் பல்லவி இப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தா அது ஒரு ஏஐ கிரியேட்டர் தான் போட்டுட்டு இருக்காங்க சாய் பல்லவி மாதிரி. அதுவும் கருப்பு சாய் பல்லவின்னு வேற வச்சிருக்காங்க. அதை வந்துட்டு அந்த பேஜ்ல வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன்னா வர்ணிச்சுலாம் போட்டிருக்காங்க. அது பெருசு இல்லை, மனசுதான் பெருசு. கருப்பா இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ன சொன்ன? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காருன்னு சொன்னேன். என்ன? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மனசு தான் பெருசு கைஸ். நான் ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். ஸோ அதுக்கு இதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோவர்ஸ் நிறையா தான் இருக்காங்க இந்த பேஜுக்கும் வந்துட்டு. எல்லாம் வந்துட்டு இந்த ஏஐயோட அந்த வளைவு ஒரு நெளிவு அதெல்லாம் வந்துட்டு எப்படி கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல. இனிமே நான் இங்க செய்யற எல்லா சிலையும் நீ உன் இஷ்டப்படி முண்டக்க மண்டக்க ஆல்டர் பண்ணி. ஸோ பல்லு முதற்கொண்டு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாமல இப்போ நான் ஏன் எப்படி கண்டுபிடிப்பேன்னா அந்த டீத் இருக்குல்ல, அது பேசுறது அந்த இதை வச்சே நார்மலா மனுஷங்க பேசுறதுக்கும் உங்களோட 52வது வயசு வரைக்கும் அந்த ஏஐ வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணி பேச வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீ ஏன் பழைய குறிப்பிட்டு சொல்லணும்னா அதான் வந்துட்டு கிளியரா. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஏஐ ரியாக்ஷன் வீடியோஸ் வந்துட்டு ஓவர் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் வீடியோஸ் போட லேட் ஆகுது எனக்கே தெரியுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். நம்ம ரீசெண்டாக வந்துட்டு சேனல் லோகோ கூட மாற்றிருக்கோம். ஸோ அந்த லோகோ வந்துட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சேனல் ஷோயிங்க்கு வந்துட்டு. ஸோ